நிறைய மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பெல்லாம் போய் திண்டாடி இருக்காங்க, நிறைய சிக்கல். அப்போ எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, மகரங்கிறது சனியோட வீடு, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் பாய்வுகளுக்கு, அதுதான் காரணம் இவங்க முன்னேறாமல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஒரு பழமொழியே இருக்கு பார்த்தீங்களா, சனி இனி அள்ளி வளர்ப்பார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா எப்போ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். காலையிலே சென்னையில் இருப்பீங்க, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முக்கியமான காரியத்தை முடிச்சுட்டு வருவீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க, எல்லாம் வேலை நிமித்தமா. ஆல்ரெடி 7.5 சனியில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிற மகரம் வந்துட்டு இப்போ விடுபட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கும் எந்த ட்விஸ்ட் இருக்கா சார்? சனி பகவானம் என்ன வச்சிருக்காரு அவங்களுக்கு? சார், மகர ராசி காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசி. ஆமாம், தொழில் ராசினே பேர், கர்ம ராசின்னு பேர் இருக்கு. எப்படி தனுசு ராசியை தர்ம ராசின்னு சொல்கிறோமோ, மகர ராசி கர்ம ராசி. பொதுவாக பார்த்திங்கன்னா மகரம் என்பது சனியுடைய வீடு. இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்முடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போது எல்லாருமே ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்கள்ல. அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன்.
ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன்தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்பராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஓகே சார். இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்குறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். ஆனால் சனியுடைய வீட்டை சேர்ந்தவர்களுக்கு சனி கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது பொதுவான விதி. பொதுவான விதியே நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட முடியாது. நிறைய மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பெல்லாம் போய் திண்டாடி இருக்காங்க, நிறைய சிக்கல். அப்போ எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா மகரங்கிறது சனியோட வீடு, ஒரு சோம்பேறித்தனம் இருக்குமப்பா இவங்களுக்கு, அதுதான் காரணம் இவங்க முன்னேறாமல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. மகர ராசிக்காரங்க சோம்பேறி கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஒரு காரியத்தில் ரொம்ப ஒரு கனகச்சிதமாக இறங்குவாங்க, பிளான் பண்ணி இறங்குவாங்க, நல்ல தைரியசாலிகள். சாமி நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் ஒரு அனாவசியமாக இந்த சாமியை கும்பிட்டு இந்த சாமியை கும்பிட்டுனா கேட்க மாட்டாங்க. அது காரண காரியம் இருக்கணும். தெய்வ நம்பிக்கை உண்டு, அளவான தெய்வ நம்பிக்கை. அப்படிப்பட்டவங்க இவங்களுக்கு 7.5 சனி இப்போ முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சு அதுலேருந்து விடுதலை கிடைக்குது பாருங்க, அதுவே பெரிய யோகம் மகர ராசிக்காரங்க. இனி ஒரு துன்பம் இல்லை, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நம்ம நிம்மதியாக இருந்துக்கலாம். ஏன்னா சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே 7.5 சனி, அதான் நம்ம நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு இவங்க இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகரம்ங்கிறது இந்தியாவை குறிக்கக்கூடிய ராசி, கடகராசிங்கிறது தமிழ்நாட்டை குறிக்கிற ராசி, மகர ராசிங்கிறது இந்தியாவை குறிக்கக்கூடிய ராசி. நீங்கள் விருச்சிக ராசியை பேசும்போது ஒரு அழகாக சொன்னீங்க இந்தியாவை. அது எதுக்காக சொன்னீங்க? இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமருடைய ராசி, அதனால விருச்சிக ராசியை சொன்னீங்க. இந்தியாவையே இந்த ராசிங்க குறிக்கும்னா மகர ராசி. சரிங்களா? அப்போ இந்தியாவை பிடித்த 7.5 சனி விலகும். இப்போ என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ எல்லா கஷ்டங்களுமே நிவர்த்தி ஆகும். இந்தியாவுக்கும் நல்லது. ஒரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, இல்லை வெளிநாடுகளுக்கு போன இந்தியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், எல்லாமே மெல்ல மெல்ல மாறுவதையெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் உங்களுக்கு. அந்த உதவியை தரக்கூடிய ஸ்தானம் உபஜயஸ்தானம், வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் சனி வரார். இனி வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். உங்களுக்கு அனுகூல ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துக்கிட்டு எல்லா காரியத்திலும் வெற்றி கொடுப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஒரு பழமொழியே இருக்கு பார்த்தீங்களா, சனி இனி அள்ளி வழங்குவார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இப்போ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நிறைய வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பயணங்கள், உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட பயணங்கள். காலையிலே சென்னையில் இருப்பீங்க, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முக்கியமான காரியத்தை முடிச்சுட்டு வருவீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. எல்லாம் வேலை நிமித்தமாக அப்படிலாம் சூப்பராக அமையும். மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடைக்கும், யங்ஸ்டர்ஸ் காத்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்தீங்கன்னா மிடில் ஏஜில் வேலை போயிருக்கும், அவங்கெல்லாம் எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லுவாங்க பாருங்க. கிடைக்குமா கிடைக்காதா சார், என்ன சிக்கல் இருக்குது, அவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல சனிங்கிறது சனிக்கு பிடிச்ச ஸ்தானம், 3வது ஸ்தானம். அதில் உட்காரும்போது உங்களுக்கு பெரிய வெற்றி வரும். அப்போது உங்களுடைய ஆடைகள், ஆபரணங்கள், இதிலெல்லாம் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட, அது 3வது ஸ்தானம் தான் ஆபரணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? உங்களுடைய நகை நட்டு நீங்கள் போடுறது, கழுத்து நகை, கை வளையல்,
எல்லாமே குறிக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும், இதெல்லாம் கூட நீங்கள் நினைப்பீங்க. இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சனி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை ரீதியாக ஒரு அக்ரிமெண்ட், சில வருஷங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். டெம்பரரியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை கான்ட்ராக்ட் பேசிஸில் கிடைக்கும். ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காங்க, இவங்களுக்கு வேலை பெர்மனண்ட் ஆகும். இதெல்லாம் வேலை விஷயத்தில். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மகர ராசிக்காரங்க காத்திருக்காங்க, 90s கிட்ஸ் ரொம்பவே காத்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஏற்பட போகுது. கொஞ்சம் இப்போ வயத்து பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும், 1-2 மாதத்தில் அது எல்லாமே ஹெல்த் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்டு ஸ்டேஜில் இந்த வருஷம் முழுக்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல ஃபினான்ஸ் இருக்குங்க, நல்லா இருக்குங்கம்பாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்களுக்கு இப்போ சந்தான பிராப்தி அது கிடைக்கும். அவன் மகர ராசிக்காரங்க நிறைய வெற்றிகள் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்க யாரை வழிபடணும்னா, சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடணும். அதே மாதிரி நாகநாத சுவாமி, பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் கோயில் நாகநாத சுவாமி, இவரை போய் வழிபட்டுட்டு வந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும், சூப்பராக இருக்கும்.